நண்பர்களே, இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் எடுக்கப்பட்டதல்ல. இது ஒரு முற்றிலும் பொழுதுபோக்குக்காக எடுக்கப்பட்ட வீடியோ. அதனால உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. மச்சே அவளை ஒரு வாட்டியாவது சின்சியர் லவ்டா. 1 hour later. I love you so much. உண்மையான காதல்னா என்னன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நான் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? இப்ப எதுக்குடா இவ்வளவு வேகமா ஓடி வந்து ஏன் மேல பாயிர? பலான படையதும் தனியா உட்காந்து பாத்தியா? ஏங்க அதெல்லாம் இல்ல, அதிகாரம் 92ன்னு அதை விட கேவலமான ஒரு கருமத்தை பார்த்தேன். பாய்ஸ் நல்ல மேட்டர் படம் ஒண்ணு மாட்டிருக்குது. இன்னைக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான். இப்போ ஓபன் பண்ணா ஹீரோயினை பண்ணு போக்க பொண்ணு பார்க்க ஒரு அழகான வாலிபர் ஒருத்தர் வராரு. பொன்னியா பர்சனாலிட்டியோட கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. இருந்தாலும் வரதட்சணையா ஒரு BMW காரு, சாப்பிட 3 வேளை சோறு, ஒரு 60 லட்சம் ரூபாய் பிளாட், இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறத பத்தி நான் யோசிக்கிறேன். என்னமா உனக்கு பையனை பிடிச்சிருக்குதா? எனக்கு இந்த பையனை சுத்தமா பிடிக்கல, அவனை வந்த வழியா போக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேடம் வேலை கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினே வந்தாச்சு. இந்த ஹீரோ எங்கடா போனான்? அந்த பண்ணாட இங்க தான் எங்கேயாவது சுத்திட்டு இருப்பான். என்ன வண்டி ரெடியா இருக்கா? இருக்கு சார், ஆனா 80 மாடல் தான். 80யா? 30 வருஷம் ஆச்சேயா? பழைய மாடலா இருக்குமையா சார்? குட் கண்டிஷன் சார். யோ வண்டி தானே வாங்குறான், கொஞ்ச நேரத்துல ஒரு உத்தமனை தப்பா பேசிட்டேன். 1000 10,000 ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்ல, வண்டி நல்லா இருக்கணும் சார். ஸ்மூத் டிரைவிங்கும் நல்லா இருக்கும், ரேஷ் டிரைவிங்கும் நல்லா இருக்கும் சார். 5000 ரூபாய் 10,000 ரூபாயில அப்படி என்னடா வண்டியா இருக்கும்? இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும்டா அவன் வண்டி வாங்குறானா இல்ல. செல்வா அனுப்புனாரா? ஆமாங்க. இதுதான் அந்த 80s மாடலா? ஆனா நாசமா போன நண்டு மண்டக்காரன். இதுக்குதான் அது 80s மாடலா இல்ல 90s மாடலான்னு கேட்டுட்டு இருந்தியா? இதுல சாருக்கு தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வேணாமா, கேரளா ரெஜிஸ்ட்ரேஷன் தான் வேணுமா? ஹீரோ சார் இவ்வளவு சிரமப்பட்டு அந்த 80s மாடலை கூட்டிட்டு போறது யாருக்காகனா அவரோட பாஸுக்காகமா. முதல்ல தொப்பையை குறைக்கணும்ப்பா, ரொம்ப மூச்சு வாங்குது. டேய் அவ உள்ள இருக்கா, அவளை போய் வீட்டுல விட்டுட்டு வா. ஆனா பிக்காலி பையில விளக்கு பிடிக்கிற ஜாபியாடா வெறித்தனமா இப்படி பண்ணிட்டு இருக்க. இப்போ ஒரு கட்டத்துல இந்த காலாவதியான ஹீரோயினும் காஞ்சி போன ஹீரோவும் நேருக்கு நேர் மீட் பண்ணிக்கிறாங்க. அதுலயும் எந்த படத்துலயும் இல்ல அதிசயமா பார்த்த உடனே காதல் வந்துருதுடா. இப்ப இவங்க பார்த்து 10 செகண்ட் கூட ஆகல, அதுக்குள்ள அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்ட் மேடம் பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னு பாருங்களேன். என்னடி உங்களுக்கு ஏதா கஸ்மஸாவா? நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்ல இப்போ இந்த ஹீரோ சார ஹீரோயின் மேடம் அவங்க வீட்டுக்கு எகுத்தாப்புல இருக்கிற வீட்டுக்கு வாடகை கூட்டிட்டு வந்து தங்க வைக்கிறாங்க. தங்க வச்சுட்டு தினமும் கண்ணாலே பேசிக்கிட்டு இருக்காங்கப்பா. இப்படியே கண்ணும் கண்ணும் காதும் காதும் ஒரு வாரமா பேசி லவ் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது இந்த லவ் அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டுட்டு போகணும்ட்டு ஒரு வாரமா பாத்துக்கிட்டே இருக்கும். வேற என்ன பண்ணணும்னு சொல்ற? வாமே ஒரு சாங் போயிட்டு வரலாம். இப்ப சாங் முடிஞ்சதும் ஒரு காமெடி சீன் உள்ள வருது. மேடம், I am 27 years old. குழந்தை பிக்கிற வயசாச்சு. பார்த்தா தெரியலையே. மேடம், என்ன பார்த்தா தெரியாது. ஓ இத போன் ஆரம்பிச்சு சொல்லாம போயிட்டானே, என்னடா அது? எனக்கு புரிஞ்சு போச்சு. என்ன சொன்னா அக்கா சொல்லுங்களா? இவனுங்க படம் எடுக்கிறோங்கிற பேர்ல ஃபுல் படத்தையே காமெடி தாட்டா பண்ணி வச்சிருக்கானுங்க. இதுல காமெடி வேற தனியா பண்ணிட்டு இருக்கானுங்களா? இதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோ சாரோட பாஸுக்கு சூப்பர் பவர்லாம் இருக்கும். அது என்ன பவர்னா, ரோட்ல ஏதாவது ஒரு ஆன்ட்டி நடந்து போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த ஆன்ட்டியோட கண்ணை பார்த்தே சொல்லிடுவாரு என்னன்னு அது ஐட்டமா இல்லையான்னு. முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க? முகத்தை பார்த்து இல்ல, அவ கண்ணை பார்த்து. சரிண்ணே, என்ன பார்த்து தான் எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவியே. போட. இப்ப திரும்பவும் 2 நாட்களுக்கு பிறகு ஹீரோ ஹீரோயின் மாடியில நின்னு வழக்கம் போல சிக்னல்லே பேசிக்கிறாங்க. இதுல இன்னொரு கன்றாவி என்னன்னா, இந்த ஹீரோயின் மேடம் இந்த ஹீரோவை கரெக்ட் பண்றதுக்காக வராத பர்த்டேவா வந்ததா சொல்லி சிக்னல்லே கேக் கட் பண்ணி ஒரு ஆக்டிங் வேற ஒன்னு கொடுப்பாங்க பாரு. Hey, I've seen this one. This is a classic. தெய்வ திருமகள்லாம் மிஞ்சிட்டீங்கடா. இதே மாதிரி உங்க காதல் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் ஹீரோ சார் ஹீரோயினை கூட்டிட்டு பீச் பக்கமா ஒதுங்குறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோ சாரோட பாஸ் பாத்துறாரு. அந்த பையன் புள்ள என்ன மூட்ல இருந்தான்னு தெரியல, ஹீரோயினோட கண்ணை பார்த்த உடனே அவனுக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரியுது. எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இன்னைக்கு வேலைக்கு வராம ஜாலியா சுத்திட்டு இருக்க போல. அண்ணே இது ஆளுனே, அதுக்கு இன்னைக்கு பிறந்த நாள்னே. இப்ப அந்த ஹீரோ சாரோட பாஸ் இந்த ஹீரோயின் மேடம் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அந்த வராத பர்த்டேக்கு மோதிரம் எல்லாம் பிரசன்ட் பண்றாரு. தங்கம் இல்லையா, பித்தளை பித்தளை. அடுத்த நாள் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு உங்க லவ் நான் சேர்த்து வைக்கிறேன் நல்ல மாதிரி பேசிட்டு அதுக்கு அடுத்த நாளே ஹீரோயினை பாஸ் பொண்ணு கேட்க போறாரு. இல்ல புரியல, பாஸ் ஹீரோக்கு பொண்ணு கேட்க போறாரா, பாஸ் அவனுக்கு பொண்ணு கேட்க போறான்டா. அதுலயும் டைரக்டா போய் பொண்ணு கேட்டா செருப்பால் அடிச்சு துரத்தி விட்டுருவாங்கன்னு சில ஆசை வார்த்தைகள் பேசி கரெக்ட் பண்றாரு. எனக்கும் ரொம்ப நாளா அவர் சந்தேகம்டா, எந்த நியூஸ் சேனல் பார்த்தாலும் ஆசை வார்த்தைகள் பேசி ஏமாத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னு ஆசை வார்த்தைகள் இது இப்ப பேசுவான் நீ பாரு. சொந்தமா தியேட்டர், சினிமா டிஸ்ட்ரிபியூஷன், ரியல் எஸ்டேட்னு 4-5 பிசினஸ் நடந்துட்டு இருக்குமா. மாசம் இதுல மட்டுமே ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்கம் வருமா. சைதாப்பேட்டையில
எல்லாம் ஒரு பங்களா இருக்கு. சிட்டிக்குள்ள 10 கிரவுண்ட் காலி இடம் இருக்கு. வெசன் நகர்ல 8 கோடி ரூபாயில ஒரு பங்களா கட்டிட்டு இருக்கேன். போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் கேட்ட உடனே ஹீரோயின் மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்பட கொஞ்சம் கூட யோசிக்காம டப்புன்னு மேரேஜுக்கு ஓகே சொல்லிடுது. நல்ல நாள் பாருங்க. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. என்னடா மானங்கட்ட காதல் இது? இதுக்கு எதுக்குடா மாடியில நின்னு மணிக்கணக்குல சிக்னல்லே கேக்கலாம் கட் பண்ணி லவ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப பாஸ்க்கு ஓகே சொன்ன ஹீரோயின் ஹீரோ சார் எப்படியாவது கட் பண்ணி விட்டுன்னு பார்க்கும்போது அவாய்ட் பண்ணிட்டே சுத்திட்டு இருக்காங்க. இதுல வெக்ஸ் ஆகி ஹீரோ சார் சோகமா சரக்கு போட்டு சுத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஹீரோயின் மேடம் அவருக்கு விபூதி அடிச்ச மேட்டர் தெரிய வருது. அடே பாஸ், உன்னை நல்லவேன்னு கூப்பிட்டு இன்ட்ரோ கொடுத்தனேடா. இன்ட்ரோ கொடுத்து இன்டர்மிஷன் முடியற கேப்ல கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இந்த கல்யாணத்தை எப்படியே தடுத்தே ஆகணும்னு ஹீரோ சார் ஹீரோயினை தனியா மீட் பண்ணி அவரோட பாஸ பத்தி கண்ட வேணிக்கு போட்டு கொடுக்குறாரு. அரவிந்துக்கு சென்னையில இருக்கிற எல்லா மாமா பசங்களையும் தெரியும். வெக்கத்தை விட்டு சொல்லணும்னா எத்தனை நாள் நானே விளக்கு பிடிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு போட்டு கொடுத்துட்டானா? உண்மை பூரா சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோயின் மேடம் அப்படிலாம் கிடையாதுப்பா, ரொம்ப நல்லவங்க. அவர் சொன்னது பூரா கேட்டுட்டு அப்படியே ஒரு ஜெராக்ஸ் காப்பி கொண்டு போய் அவரோட பாஸ் கிட்ட கொடுத்துருது. அரவிந்துக்கு இந்த சென்னையில இருக்கிற எல்லா மாமா பசங்களையும் தெரியும். வெக்கத்தை விட்டு சொல்ல நானே அவனுக்கு எத்தனை நாள் விளக்கு பிடிச்சிருக்கேன் தெரியுமா? இப்ப இந்த ஆள் மூஞ்சில வேற எப்படி முடிப்பேன்? கிரியாளா உடம்ப இரும்பாக்கிக்கடா, அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. எனக்கு அவளை விட நீ தாண்டா முக்கியம். ஆனாலும் அந்த பாஸுக்கு ரொம்ப தங்கமான மனசு. அவர் வேணும்லாம் கரெக்ட் பண்ணலையா? அவளோட பிறந்த நாளுக்கு என்னோட மோதிரத்தை கிஃப்டா கொடுத்தேன். அவன் என் மோதிரத்தை பார்த்தா நான் அவ கண்ணை பார்த்தேன். அவங்க கண்ணுல காம வலிஞ்சு ஓடுறத கண்டமேனிக்கு பார்த்து இருக்கிறாரு. இப்படிப்பட்ட பொண்ணை லவ் பண்ணினா உன் வாழ்க்கை நாசமா போயிடும்ட்டு ஹீரோவை காப்பாத்தியே ஆகணுங்கிற அந்த ஒரு நோக்கம், அந்த ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் ஹீரோயின் அவர் போய் கரெக்ட் பண்ணிருக்காரு. இதுல இன்னும் கடுப்பான ஹீரோ சார் இந்த ஹீரோயினை எப்படியா போட்டு தள்ளி ஆகணும்னு அவரோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து ஸ்கட்சி போட்டு போட போற டைம்ல ஹீரோயினுக்கு கால் அடிபட்டுருது. உடனே சோகத்துல உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுகுறாரு. பாவம், காதலுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஏங்க, இது திருமலை படத்துல வர நீயா பேசியது சாங்கோட பேட்டர்ன் தானங்க? வெரி நைஸ்ங்க. தேங்க்ஸ். வெரி சூப்பருங்க. Thank you. வெரி வெரி சூப்பருங்க. Thank you. நான் அந்த சாங்க சொன்னேங்க. பணத்துக்காக என் மனச மறந்து அவன் கூட போனியே, தங்கமான என் மனச மறந்து அவன் கூட போனியே, நான் பணக்காரன் இல்லைன்னு தெரிஞ்சு அவன் கூட போனியே, மனசு முக்கியம் இல்லைன்னு தான் அவன் கூட போனியே. சீ 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 சீச்சியன் குமாரி ஒரு சீ, சீச்சியன் குமாரி ஒரு சீ. காசுக்காக காதல தூக்கி போட்ட வந்த நீ ஒரு புறம்போக்கு, காதலுக்கும் காமத்துக்கும் வித்தியாசமே தெரியாத நீ ஒரு பண்ணாட. உங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்து லவ் ஃபெயிலியர் சாங் வேற. இப்ப இந்த ஹீரோ பையன் ஹீரோயினை நினைச்சே சோகமா சுத்திட்டு இருக்கிறானேன்னு அவனை கூட்டிட்டு போய் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பாஸ் முடிவு பண்றாரு. நான் தான் அப்பவே சொன்னேன்ல பாஸ் ரொம்ப நல்லவருன்னு. இப்ப திரும்ப அங்க இருந்து கட் பண்ணா ஹீரோ சாரோட பாஸும் ஹீரோயின் மேடமும் கார்ல உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா அந்த காரை ஓட்டிட்டு வர்றதே ஹீரோ சார் தான்டா. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோயினுக்கு ஒரு டைரக்டரோட கண்ணுல படுது. அந்த டைரக்டர் ஹீரோயினை பார்த்துட்டு நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, நான் ஒரு ஆர்ட் பிலிம் டைரக்டர், என் படத்துல நீங்க நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும் கொஞ்சம் கூட யோசிக்காம ஓகே சொல்லிடுறாங்க. இப்ப 2 மாதங்களுக்கு பிறகு ஹீரோயின் மேடம் இப்படியே படிப்படியா சினிமாவுல ஒரு மிகப்பெரிய ஹீரோயினா வளர்ந்துறாங்களாம். யார் இது? ஆமா, சினிமாவுல ஆமா மிகப்பெரிய ஹீரோயின். ஆமா என்ன டே, இந்த படத்துல ஹீரோயின் சொன்னதே டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாம ஜெலிசல் குடிச்சிட்டு உட்கார்ந்திருக்கேன்டா. இதுல வேற இந்தியன் சினிமாவுல மிகப்பெரிய ஹீரோயின். இப்ப இந்த ஹீரோயின் மேடம் சினிமாவுல மிகப்பெரிய ஹீரோயின் ஆனதும் நேரா ஹீரோஸோட பாஸ வந்து பார்த்து பிரேக்கப் பண்ணிடுது. என்ன வேணு தியேட்டருக்குள்ளே வா, இல்ல முட்டி வலிக்காது? ஆல்ரெடி அவளை எனக்கு விபூதி அடிச்சிட்டு போயிட்டாலே கடுப்புல இருக்கேன், இல்ல நீ வேற வெறுப்பேத்திரியா போயா. இப்போ ஹீரோயின் மேடம் ஷூட்ல இருக்கும்போது இன்னொரு ஹீரோயின் மேடம் அவங்கள பார்த்து ஒரு அட்வைஸ் போடுறாங்க. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன், ஷூட்டிங்க்கு மட்டும் தனியா போகாத, ரொம்ப கஷ்டப்படுவ. நீதான் உலகம்னு நினைக்கிற ஒருத்தனை உன் கைக்குள்ளேயே வச்சுக்கோ, சொல்றதை கேட்கிற நாய்க்குட்டி மாதிரி அவனை மாத்திடு. இதை கேட்டதும் நம்ம தான் ஆல்ரெடி ஒரு நாய்க்குட்டி வச்சிருந்தோமே, அந்த நாய்க்குட்டியை திரும்ப கூட்டிட்டு வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சாருக்கு திரும்ப ப்ரொபோஸ் பண்றாங்க. ஐ லவ் யூ சோ மச். உண்மையான காதல்னா என்னன்னு நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இவங்க போய் ஹீரோ சார் கிட்ட திரும்ப ப்ரப்போஸ் பண்ணதும் ஹீரோ சாரும் வந்த வரைக்கும் லாபம்னு யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் நான் ஆட்டத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? ரைட்டு போட்டான்ல. யூஸ் பண்ணிட்டு நீ எதுக்காக என்ன தேடி வந்திருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும், உன் மனசுக்குள்ள உண்மையான காதல் கிடையாது, நீ இதைத்தான தேடி அலைஞ்ச, நீ தேடி அலைஞ்சதை உங்ககிட்டே கொடுத்துட்டேன். விழுந்துருச்சு வெள்ள பொடி. ஏப்பா வந்த வரைக்கும் லாபம் யூஸ் பண்ணிட்டு நேக்க கழட்டி விட்ட. இப்ப இதோட அந்த படம் முடிஞ்சது. XXXல ரிலீஸ் பண்ண வேண்டியதெல்லாம் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. ஆமா நீ மட்டும் இந்த மாதிரி படம் எங்க இருந்தா பாக்குற? டேய் நான் கண்டென்ட்டுக்காக பார்த்தேன்டா. இது போன்ற கேவலமான கர்ம பிடிச்ச காதல் கிரிஞ்ச் ஸ்டோரிலாம் யூடியூப் பக்கம் சுத்திக்கிட்டு தான் இருக்கு. இது போன்ற வீடியோக்கள் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கீழே வந்து சப்ஸ்கிரைப் ஒரு பட்டன் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல ஆல் ஒரு சிம்பிள் வரும், அதை கொடுத்துக்கோங்க. திரும்ப இதே போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். This is Vijay Kumar signing off. Bye.